வணக்கம். சனிக்கிழமை திங்கக்கிழமை 2 நாள் வீடியோ பண்ணல. இன்னைக்கு ஆக்சுவலாக காலையில் எந்த விதமான டேட்டாஸும் இல்லை. ஒரு 4 நாளாக அவுட் ஆஃப் மார்க்கெட் டேட்டாஸ் ஃபுல்லாக இல்லை, இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக நான் பார்க்கல, சார்ட்ஸ் பார்க்கல. பட் ஸ்டில் ஐ ஹவ் காட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அண்ட் சில எங்கள் ஸ்டாஃப்ஸ் எடுத்து கொடுத்தது அண்ட் சிலது ஃப்ரீ டைமில் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தது. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. க்ளோஸ் டு அபவுட் 5-6 ஸ்டாக்ஸை பற்றி பேச போகிறோம். நிஃப்டியோட அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே என்ன டார்கெட் வரும்ன்றதை நம்ம பேச போகிறோம். நான் அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த விஷயம் இன்னமும் ஹோல்டிங்கில் தான் இருக்குது. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. மார்க்கெட் பெருசாக சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அடுத்த மாதமாக அடுத்த 3 மாதத்துலையா இல்லை 6 மாதத்துலையான்னு தெரியாது. பட் சரிவுன்றது ஒரு பெரிய சரிவு இருக்குது. அண்ட் சாதாரண சரிவாக இருக்காது. நிச்சயமாக லாஸ்ட் ஒரு 40, 50, 60 வருஷமாக பார்க்காத சரிவு நம்ம பார்க்க போகிறோம். இது மனசில் வச்சுங்க. டெஃபினட்டாக இதுக்கும் இந்தியாவில் நடக்கிற விஷயத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. இதுக்கும் வெளிநாட்டில் நடக்கிற விஷயத்துக்கும் தான் சம்மந்தம். இந்த வாரம் நிறைய டேட்டாஸ் இருக்குது. யூஎஸ் நாளைக்கு 17th இன்னைக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டாக இல்லையான்றது பார்க்கணும். ஏன்னு சொன்னால் இப்போதைக்கு அவங்க யூஎஸ் பாண்ட் மார்க்கெட்டை அது கட் ஆகுது, ரைட்? இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு மார்க்கெட் டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி போயிட்டுருக்கும் போதும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாங்கன்னா பெரிய லெவலில் மார்க்கெட் தூக்கும். யூஎஸ் மார்க்கெட் பாயிண்ட் 1 அது டேஞ்சர் 1. சப்போஸ் நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணலன்னு வச்சுங்க, ரிவர்ஸ் ஆகும். பாண்ட் மார்க்கெட் மீண்டும் 5% நோக்கி போகும். 30 இயர் பாண்ட் மார்க்கெட் மீண்டும் 5% நோக்கி போகும். ஸோ அந்த 5% நோக்கி போகும்போதும் ரிஸ்க்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணால் பாண்ட் மார்க்கெட் இன்னமும் குறையும், இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும். ஒன்று, மார்க்கெட் கண்ணாப்னான்னு தூக்கும் யூஎஸோட மார்க்கெட், அது டேஞ்சர் 1. ஸோ அந்த ரன்னிங் ரொம்ப நாள் ஓடாது, கொஞ்ச நாள் ஓடும். இது பேஷண்ட்டுக்கு இந்த இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து ஸ்டெராய்ட்ஸ் கொடுத்து ஏஞ்சி ஓட வைப்பாங்களே, அது மாதிரி அது ஒரு மார்க்கெட் கண்டிஷன்ஸ். ஸோ இது ஒன்று ஞாபகம் வச்சுங்க. யூஎஸ் 17th. யூகே அவங்களோட சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து 18th இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசைட் பண்ணுறாங்க. யூகேவும் பயங்கர டேஞ்சர் ஜோனில் நிற்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் 2 டேஸாக உள்நாட்டில் ஐயா நீங்கள் எல்லாம் கிளம்புங்க, வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க அத்தனை பேருமே கிளம்புங்க. யூஎஸ் ஆகட்டும், யூகே ஆகட்டும், ஃப்ரான்ஸ் ஆகட்டும், யூரோப்பியன் யூனியன் ஆகட்டும், இவங்க எல்லாருமே இந்தியாவில் சிஐஏ வந்தப்போ இதெல்லாம் பண்ணுறது அநியாயம் சொல்லிட்டு குடி தூக்குனாங்க. ஃபஸ்ட்டு ட்ரம்ப் ஆரம்பித்தார். அடுத்தது ஃப்ரான்ஸில் நடந்துகிட்ருக்கு ஆன்டி இமிக்ரேஷன். அதாவது வெளிநாட்டிலேருந்து வரவங்க அந்த ஊரில் தங்காதீங்க, எல்லாம் மூட்டை கட்டிட்டு ஓடுங்கன்றான். அடுத்தது பிரிட்டனில் ஆரம்பிச்சிருக்கு. ப்ராபப்ளி ஜெர்மன் மற்ற யூரோப்பியன் யூனியன்லேயும் ஆரம்பிக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பிரிட்டன் இது மாதிரி ஒரு பிரச்சனையில், உள்நாட்டு பிரச்சனையில் இருக்கிறாங்க. அண்ட் அவங்களோட பட்ஜெட் டெஃபிசிட் நிறைய இருக்குது. அவங்களோட வருமானத்தோட செலவு ஜாஸ்தி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இல்லாத இவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் பிரச்சனை நிறையா இருக்குது. ஸோ நாளைக்கு பிரிட்டன் என்ன பண்ண போகிறாங்கன்றது ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு அடுத்தது 19ஆம் தேதி ஜப்பானில் ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம் இருக்குது. மறுபடியும் அந்த ஊரில் ரைட் விங் ஆக்டிவிஸ்ட், நம்ம ஊரில் நீங்கள் பிஜேபி பற்றி நீங்கள் பேசுகிறீங்க தெரியுமா, அவங்க ரைட் விங்குன்ற மாதிரி, அது மாதிரி ஜப்பான்லேயும் அதே தான் நடந்துகிட்ருக்கு. இந்த சைடு ஃப்ரான்ஸ்லேயும் நடந்துகிட்ருக்கு, யூகேலேயும் நடந்துகிட்ருக்கு, யூஎஸ்லேயும் அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க, கனடாலேயும் அவங்க தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்கவுங்க நாட்டை அந்தந்த ஊர் ஆட்கள் தான் இருக்கணுன்ற அளவில் இருக்கிறாங்க. சரி, ஜப்பானோட பிரச்சனை எடுத்துக்கலாம். ஜப்பானுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, யூஎஸ் மார்க்கெட்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்கிற டாலரை விற்று அவங்க ஊருக்கு எடுத்துகிட்டு வராங்க. அப்போ அவங்க ஊருக்கு எடுத்துகிட்டு வரும்போதும் ஜாப்பனீஸ் யென் இஸ் பிகமிங் ஸ்ட்ராங்கர். ஸோ ஜாப்பனீஸ் யென் ஸ்ட்ராங்கர் ஆகும்போதும் அவங்க யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல பிரச்சனைகள் வருது. ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதும் பார்க்கணும். இது இல்லாத யூஎஸில் நாளைக்கு க்ரூட் டேட்டாஸ் இருக்குது, க்ரூட் இருக்குல்ல, ஸோ அந்த டேட்டாஸ் இருக்குது. இது இல்லாத ஜாப்லெஸ், எத்தனை பேர் வேலை இல்லாத மக்களுக்கு ஸ்டைஃபன் கேட்டு வாங்குகிறாங்களோ அந்த டேட்டாஸும் இருக்குது. இது எல்லாம் வரும்போதும் பெரிய மார்க்கெட்டில் வொலட்டாலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னொன்று ஒரு இன்ஃபர்மேஷன், எப்போல்லாம் இந்தியா விக்ஸ் பிலோ 11
நான் வந்து எப்போ எடுத்தாலும் உங்களுக்கு வந்து தெரியும், நான் வந்து இந்தியா விக்ஸை பற்றி நான் எப்பயுமே பேசுவேன். இந்தியா விக்ஸ் இன்றைக்கும் வந்து 1.2% கீழே இறங்கியிருக்கு. 10.27 நிற்கிது. 1.2% இறங்கி 10.27 நிற்கிது. எப்போல்லாம் வந்து இந்தியா விக்ஸ் பிலோ 11 வருதோ இதை வந்து நேச்சுரலாக நடக்கும். பிலோ 11 வந்துச்சுன்னா தட் மீன்ஸ் அதில் வந்து எந்த விதமான மக்களுக்கும் டென்ஷன் கிடையாது. எனக்கு வந்து 2 விதமாக நம்ம வந்து டேட்டாஸ் பார்க்கலாம். ஒன்று, எப்போல்லாம் வந்து இது விக்ஸு கீழே வந்துடுச்சோ அடுத்தது மேலே தானே போகும். சந்தோஷத்தோட உச்சகட்டத்தில் தான் வலிக்கான விதை விதைக்கப்படுது. வலியோட உச்சகட்டத்தில் தான் சந்தோஷத்துக்கான விதைக்கப்படுது. ஸோ தட் மீன்ஸ் மார்க்கெட் உச்சத்தில் போக 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 அது எப்போ போகும்? இந்தியா விக்ஸு டென்ஷன் இல்லை, மார்க்கெட்டில் எந்த விதமான பயம் இல்லாமல் போது மார்க்கெட் பிச்சிட்டு மேலே போகும். ஸோ இந்த சமயத்தில் என்ன வரும்? மார்க்கெட் நல்லா போயிட்டு இருக்கும் போதும் அடுத்தது வந்து கீழே வரத்துக்கான எப்போ வேணாலும் ரிவர்சல் வரும்ன்றது நான் பார்க்குறது. ரைட்? அது ஆல்வேஸ் வந்து மனசில் வந்து இருக்கும். ஓகே, இந்தியா விக்ஸ் கீழே வந்துச்சுன்னா அடுத்தது மேலே போகும். ஸோ இந்தியா விக்ஸ் ஆஸ் லாங் ஆஸ் பிலோ 11 இருக்குன்னா தட் மீன்ஸ் இட்ஸ் எ இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட். ஸோ மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடில் தான் இருக்குது. அண்ட் சாதாரணமாக இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி எப்பயுமே நான் வந்து ரிப்பீட்டேஷன் ஆஃப் பேட்டர்ன்ஸ் நான் வந்து சொல்லிகிட்டு இருப்பேன். ஹிஸ்ட்ரி வந்து என்ன சொல்லியிருக்குனால், வென்எவர் இந்தியாவில் இந்தியா விக்ஸ் வந்து பிலோ 11 வந்துச்சுன்னு சொன்னால் அடுத்த 8-10 மாதத்தில் எனிவே பிட்வீன் 20 to 23% மார்க்கெட் அப்சைட் போகும். சூப்பரில் இது வந்து நடந்துருக்கு, பல தரம் நடந்துருக்கு. நீங்கள் வந்து போய் எடுங்க, மந்த்லி சார்ட் ஆஃப் இந்தியா விக்ஸ் எடுங்க. எப்போல்லாம் வந்து பிலோ 10 போயிருக்கு அடுத்த 10 மாதத்தில் 10-12 மாதத்தில் வந்து நிஃப்டி எவ்வளோ தூரம் மேலே தூக்கி இருக்குன்றது பாருங்கள். நிஃப்டி நார்மலி எனிவே பிட்வீன் 20 to 23% வந்து தூக்கியிருக்கு. இது வந்து ஹிஸ்ட்ரி. இப்போயும் லாஸ்ட் வந்து ஒரு வாரமாக வந்து இந்தியா விக்ஸ் வந்து பிலோ 11 இருக்குது. இன்றைக்கே வந்து 10.27 நிற்கிது. அப்போ இந்தியா விக்ஸ் வந்து கீழே இருக்கும் போதும் நிஃப்டி மேலே போகும். நிஃப்டி எங்கே இருக்குது? 25,000, அந்த 200 விடுங்க இப்போதைக்கு. ரைட்? இன்றைக்கி வந்து மார்க்கெட் க்ளோஸ் பண்ணது 300 போய் க்ளோஸ் பண்ணியிருக்கு. 25,251 க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த 300 விடுங்க. ஸோ 25,000 போட்டு அதுக்கு ஒரு 20% நீங்கள் போடுங்களேன், க்ளோஸ் டு அபவுட் 5,000 பாயிண்ட்ஸ் அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 1, 2 ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு டேட்டாஸ் நான் கொடுத்துருந்தேன், ஒரு டார்கெட் கொடுத்துருந்தேன் நிஃப்டிக்கு. ரைட்? ப்ராபப்ளி அடுத்த ஒரு 6 monthஸில் வந்து வரலாம்னு சொல்லிட்டு நம்ம சில டேட்டாஸ் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ 2-3 லெவல்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ ரீசெண்டாக நம்ம இன்சிஸ்ட் பண்ணுற டேட்டா வந்து 26,300, 350, 600 அந்த ஜோன் வரும்ன்றது. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் வந்து மனசில் ஞாபகம் வச்சுங்க. ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி நிஃப்டி பற்றி, பேங்க் நிஃப்டி பற்றி அண்ட் எந்தெந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து பார்க்கலாம்ன்றது ஒன்று இருக்குது, எந்தெந்த ஸ்டாக் வந்து ரிஸ்க் ஜோனில் இருக்குன்றது ப்ளஸ் 5 ஸ்டாக்கை பற்றி இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து மார்க்கெட் சூப்பர் டூப்பராக தூக்கியிருக்கு. 186 பாயிண்ட்ஸில் ப்ளஸ்ஸு. நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் க்ளோஸ் ஆன லெவல் வந்து 25,351. பேங்க் நிஃப்டி 236 பாயிண்ட்ஸ், பெருசாக இல்லை. ஆனாலும் இன்றைக்கி வந்து நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி ஆகட்டும், ரிலையன்ஸ் ஆகட்டும், ரிலையன்ஸ் சொல்கிறேன், ஆக்சிஸ் பேங்க் ஆகட்டும், மேஜராக வந்து கோட்டக் பேங்க் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு, ஐசிஐசியும் சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து க்ளோஸ் அபவுட் 236 பாயிண்ட்ஸ். எப்பயுமே வந்து 186 பாயிண்ட் நிஃப்டி வந்திருக்குன்னு சொன்னால் பேங்க் நிஃப்டி 3 times போகணும். சம்வேர் க்ளோஸ் அபவுட் 550 to 600 போயிருக்கணும், போகலை. ஸோ தட் மீன்ஸ் பேங்க் நிஃப்டி இன்னமும் வீக்காக இருக்குது. ரைட்? ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள். நிஃப்டி பேங்க் நிஃப்டி பற்றி நம்ம பேசுவோம். ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து 112 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 203 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. ஸோ ஹையஸ்ட் கால் இன்றைக்கான டேட்டாஸ் விட்டுருங்க. இன்றைக்கி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஒர்த்லெஸ்ஸாக போயிருக்கு. நிறைய ஷார்ட் கவரிங்ஸ் வந்துருக்கு கால் சைடில். புட் சைடில் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஒர்த்லெஸ்ஸாக போயிருக்கு. நீங்கள் எஸ்பெஷலி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 25,100 ஆகட்டும், 25,150, 25,200 இந்த புட்டு எல்லாமே வந்து ஜீரோவில் 5 பைசாவுக்கு வந்து நிற்கிது. இன்றைக்கி வந்து இன்ஃபேக்ட் 25,200லாம் 114 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்திருக்கு ரூபா. ரைட்? 75 ரூபா 25 பைசா குறைஞ்சிருக்கு 150ல். 44 ரூபா 90 பைசா வந்து 100ல் விழுந்திருக்கு, 25,100ல். ஸோ ஒர்த்லெஸ். ஸோ எல்லாமே ஆப்ஷன் செல் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி ப்ராஃபிட் பார்த்துருக்குறாங்க. அடுத்த வாரம், ரைட், அடுத்த வாரம் 23ஆம் தேதிக்கு எக்ஸ்பைரி டேட்டாஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 26,000ல் தான் போய் ஹையஸ்ட் கால் வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க. புட்டை பொறுத்த வரைக்கும் அதே லெவலில் தான் வந்து நிற்கிறாங்க. சரி, சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 25,200ல் தான் வந்து நிற்கிறாங்க.
அதில் வந்து க்ளோஸ்ட் அபவுட் 57 lakh புட்டு வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க. 26,000ல் க்ளோஸ்ட் அபவுட் 69 lakh கால்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஓவராலாக காலாக புட்டான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புட்டு வந்து 1,82,49,000 83ன்னு போட்டுங்களேன், 1,83,00,000 புட்டு வந்து எக்ஸ்ட்ரா ரைட் பண்ணியிருக்கிறாங்க. புட்டுனா இவ்வளோ புட்டான்னு கேட்காதீங்க, அது அப்படியே டிவைடட் பை 75 நீங்கள் போட்டிங்கன்னா கான்ட்ராக்ட் சைஸ் வந்துடும். ஸோ குவான்டிட்டி இவ்வளோ டிவைடட் பை 75 போட்டால் கான்ட்ராக்ட் வேல்யூஸ் வந்துடும். ஸோ நம்பர்ஸை பார்த்து பயப்படாதீங்க, நம்பர்ஸ் என்னான்றது ரிசர்ச் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். ஸோ இன்னமும் மார்க்கெட் புல்லிஷாக இருக்குன்னு தான் டேட்டாவும் காட்டிகிட்ருக்கு, ஆப்ஷன் டேட்டாவும் காட்டிகிட்ருக்கு. அண்ட் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்லேயும் வந்து மார்க்கெட் வந்து இன்னமும் புல்லிஷாக இருக்குன்னு தான் காட்டிகிட்ருக்கு. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நிறைய புல்லிஷாக இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, அதுக்கு தந்தாப்பில் நீங்கள் வந்து பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். சரி, நான் வந்து இன்றைக்கி நிறைய டேட்டாஸ் பற்றி பேசணும்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கு நடுப்புற வந்து இந்த யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. அண்ட் மெயின் டென்ஷன் வந்து நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா தான் யூஎஸ் மார்க்கெட் மாறத்துக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதோட கியூ எடுத்து தான் வந்து இங்கிலாந்து ஆகட்டும், ஜப்பான்காரங்களும் ஆகட்டும், இவங்களும் வந்து ஓரளவுக்கு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ யூஎஸை பொறுத்த வரைக்கும் கோல்டு வந்து தார்மாராக போயிட்டுருக்கு. அண்ட் இந்தியாவில் ருப்பீஸு 88 ருப்பீஸில் தான் நிற்கிது $1 அகெயின்ஸ்டாக. கோல்டு வந்து ரொம்ப ஏறிடுச்சு, 11,450 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. சில்வர் அதோடு ஜாஸ்தி போயிடுச்சு, 1,33,665 700ன்னு போட்டுங்க, சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே 700க்கு போயிடும். ஸோ 1,33,700ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு சில்வர். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்றது தெரியாது, சில்வர் தார்மாராக ஏறுன்றது நம்ம முதலே பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் இப்போ அதுக்கு தந்தாப்பில் போயிட்டுருக்கு. இன்றைக்கி டெக்னாலஜி செக்டர்ஸ் தான் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சிமெண்ட், ஆட்டோமொபைல், கெமிக்கல்ஸ் இவங்களாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. டெலிகாம் நல்லா பண்ணல, எஃப்எம்சிஜி நல்லா பண்ணல, ஃபார்மா நல்லா பண்ணலை. இது இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ கோல்டு, சில்வர் இது எல்லாமே முடிச்சாச்சு. எஃப்ஐஐ டேட்டாஸ் நீங்களே போய் பார்த்துங்க, யார் எவ்வளோ விற்றுருக்குறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் வந்து அதை பற்றி பேசியிருப்பாங்க. ஓவரால் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட் சினாரியோவில் வந்து பயங்கர புல்லிஷாக இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி பற்றி நம்ம பேசிடலாம். நிஃப்டி ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த இந்தியா வீக்ஸ் வந்து பிலோ 11 இருந்துச்சுன்னா 20% வந்து மார்க்கெட் தூக்கி ப்ராக்டிஸ் இருக்குது லாஸ்ட் பலதர ஹிஸ்ட்ரி, ரைட்? அண்ட் இப்போயும் வந்து பிலோ 10 வந்து மோர் தென் 1 வீக் நின்று இருக்குது. ஸோ மார்க்கெட் பிலோ 10ல் தான் இப்போதைக்கு இருக்குன்றதை நம்புகிறோம். அந்த பயம் இன்னும் போகலை, அது வந்து இன்னமும் இருக்குது. மார்க்கெட் கிராஷ் ஆகுன்ற அந்த இன்ஃபர்மேஷனும் இன்னமும் இருக்குது. பட் இந்த டேட்டாவும் உண்மை. அண்ட் மார்க்கெட் புல்லிஷாகவும் காட்டிகிட்ருக்கு. அண்ட் மற்ற பேராமீட்டர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டனாலும் புல்லிஷாக காட்டிகிட்ருக்கு. ஸோ எவ்வளோ தூரம் பார்ட்டி இருக்கோ என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அந்த பிரகாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 30,000 பக்கமாக வரத்துக்கான நிறைய சான்சஸ் இருக்குன்றது நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிரகாரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் சம்வேர் ரவுண்டட் பாட்டம் ஃபார்மேஷன் ஆகிருக்கு டே சார்ட்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் இன்னைக்கு டே ஹையில் க்ளோஸ் ஆகிருக்கு. வால்யூம் ரெகுலர் வால்யூமோட ஜாஸ்தி போயிருக்கு. எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரில, போன டியூஸ்டே ஒரு குட்டி பார் பண்ணிச்சு வித் வெரி லிட்டில் வால்யூம். இந்த டியூஸ்டே பெரிய பார் பண்ணியிருக்கு, டே ஹையில் க்ளோஸ் பண்ணியிருக்கு வித் டீசன்ட் வால்யூம். லாஸ்ட் 1 வீக்கில் இல்லாத அளவுக்கு வால்யூம் நிஃப்டியில் இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் திஸ் பிரேக் அவுட் இஸ் அ ரியல் பிரேக் அவுட். இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து காரணம் சொல்லலாம், அமெரிக்காவிலேருந்து இங்கே நெகோஷியேஷன் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால பாசிட்டிவ் வைப் இருக்குன்றது. அதிலலாம் பாசிட்டிவ் வரத்துக்கான நிறைய சான்சஸ் கம்மியாக தான் இருக்குன்றது சொல்லணும். ஏன்னு சொன்னால் ரஷ்யன் ஆயில் கட் பண்ணுங்கன்றதோட இப்போ இன்னொன்று ஒரு கொடி பிடிச்சிக்கிட்டாங்க, அமெரிக்காவிலேருந்து கார்ன் வாங்குங்க. சத்தியமாக நம்ம ஆளுங்க அங்கேருந்து வாங்க மாட்டாங்க. ஒன்று, நீங்கள் வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கார்ன் விற்கிறீங்க, ஸோ நாங்கள் வாங்க மாட்டோம்ன்றது ஒன்று. ரெண்டாவது, எங்கள் ஊர் விவசாயிகளை நாங்கள் காப்பாற்றி ஆகணும்னு சொல்லணும். எலெக்ஷன் வருது, முக்கியமான எலெக்ஷன் வருது, தமிழ்நாடு அண்ட் பீகார். ஸோ சத்தியமாக வந்து பிஜேபி கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இது மனசில் ஞாபகம் வச்சுங்க. ஸோ நெகோஷியேஷன் கிராஷ் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு பீகார் அண்ட் தமிழ்நாடு தான் முக்கியன்றது
கவர்மெண்ட் போயிட்டு இருப்பாங்க. இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிரகாரம் நிஃப்டி வந்து நம்ம சொல்லிட்டு இருந்த லெவல் அந்த 26,562 ரைட், இந்த லெவலை வந்து ஈஸியாக அச்சீவ் ஆகிடும்ன்றது தோணுது. இப்போ இருக்கிற செட்டப் பார்த்து இதை வந்து ஈஸியாக அச்சீவ் ஆகிடும்ன்றது தோணுது. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, 30,000 பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன் தெரியுமா, ரைட். இந்தியா விக்ஸை வச்சு நம்ம வந்து சில கேல்குலேஷன்ஸ் நம்ம போட்டுட்டு இருந்தோம். ஸோ அந்த 30,000ன்றது டெக்னிக்கலி மந்த்லி சார்ட் அண்ட் வீக்லி சார்ட்டில் நீங்கள் ஃபிபனாச்சி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 28,900 டச் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சம்வேர் இன் February, March, ரைட். உடனே கால் வாங்கிடாதீங்க. ஸோ மார்க்கெட் நிறைய ஆசிலேஷனோட போகும். இன்னும்லாம் நிறைய வோலட்டாலிட்டி இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இது மனசில் ஞாபகம் வச்சுங்க. ஸோ 28,900 வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ டேட்டா பிரகாரம் நம்ம எடுத்துக்கிட்டனாலும் சரி, டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிரகாரம் எடுத்துக்கிட்டனாலும் சரி, சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 4,000 to 5,000 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன், பேங்க் நிஃப்டி வீக்காக இருக்குது. HDFC, ICICI ரெண்டுமே வந்து லாஸ்ட் 2 நாளாக மேலே ஏறிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இன்றைக்கி வந்து வால்யூமோட ஏறி இருக்கு. இது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக இருக்கலாம், இருக்குன்றது நான் சொல்ல, இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிரகாரம் வேவ் 3 முடிச்சிருக்கு. ஸோ வேவ் 4க்கு மேலே போயிட்டு வேவ் 5க்கு கீழே வந்து ஆகணும். HDFC ஆகட்டும், ICICI ஆகட்டும், கோட்டக் பேங்க்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த மூணுமே வந்து கொஞ்சம் சந்தேகத்தோடு ஹேண்டில் பண்ணுங்கள். கோட்டக் கூட இன்றைக்கி வந்து கொடுத்தது வந்து பவர்ஃபுல்லான மூவ், மேபி சேஞ்ச் ஆகலாம். பட் ICICI, HDFCயில் ஏமாந்துடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வார்னிங். நிஃப்டி, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி க்ளோஸ் ஆன ப்ரைஸ் 55,350 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ப்ராபபிள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிரகாரம் கேண்டில் ஸ்டிக்கை மட்டும் வச்சு நம்ம ஃபிபனாச்சியை வச்சு அப்சைட் டார்கெட் நம்ம போடுறோன்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 56,245 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 250 வச்சிங்களேன், 56,250 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 3,000 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைட் காட்டிகிட்டு இருக்கு. பட் டெக்னிக்கல் அனாலிசிஸில் எலியட்ஸ் வேவில் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் வேவ் 3 கீழே வந்திருக்கு, வேவ் 4 மேலே போயிட்டுருக்கு, வேவ் 5 கீழே வரணும். இது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோட டவுன் சைடு இலக்கு 53,500 பக்கமாக வந்து காட்டிகிட்டு இருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுங்க, நிஃப்டி மேலே தூக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அண்ட் பேங்க் நிஃப்டி கீழே வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. எப்பயுமே வந்து சேர்ந்து போகும். இந்த தர டீகப்ளிங் ஆகிருக்கு. நல்ல மனசில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அப்படி வச்சிங்க. பட் டே டு டே பேசிஸில் மார்க்கெட் என்ன சொல்லுதோ அதுக்கு தந்தாப்பில் நீங்கள் வந்து டீல் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். மார்க்கெட் இஸ் த கிங், ரைட். அடுத்தது நம்ம ஸ்டாக்கை பற்றி, நம்ம சில ஸ்டாக் பற்றியெல்லாம் நம்ம பேசுகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னென்ன சொன்னோம், HDFCயும் ICICIயும் மேலே போகிறத நம்பாதீங்க. கோட்டக் பேங்க் மேலே போகிறது இன்றைக்கி வந்து 2.3% பக்கமாக வந்து அப்பாக இருக்குது, ஆனாலும் நம்பாதீங்க. ஸோ இது மூணுமே வந்து வார்னிங். GMR இன்ஃப்ரா, பழைய GMR இன்ஃப்ரா வந்து இப்போ GMR ஏர்போர்ட்னு வந்திருக்கு. அண்ட் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு மூவ், சாலிட் மூவ், சரியான வால்யூம். போன வாரம் வந்து அரௌண்ட் 82 இருந்துச்சு, இன்றைக்கி வந்து 92.84, 92 rupees 84 paisa, ரைட். ஸோ நல்ல ஒரு சாலிட் மூவ், நல்ல ஒரு வால்யூமோடு வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. பக்கா பிரேக் அவுட் டே சார்ட் அண்ட் மந்த்லி சார்ட்டில். மந்த்லி வேணால் வீக்லி சார்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வீக்லியில் இலக்கு நான் போடல, டே சார்ட்டில் நான் வந்து இலக்கு போட்டிருக்கேன். இப்போ வந்துருக்கிறது வந்து சம்வேர் க்ளோஸ் அபவுட் 93 பக்கமாக இருக்குன்னு வச்சுங்க. அதுக்கான இலக்கு வந்து 102 வரைக்கும் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. மொதல் ஸ்டாக். ரெண்டாவது ஸ்டாக் டாடா ஸ்டீல்ஸ். டாடா ஸ்டீல்ஸும் இன்றைக்கி வந்து டீசென்ட் வால்யூமோட வந்து மேலே போயிருக்கு. அண்ட் க்ளோஸ் டு அபவுட் 1.3% ஆர் 1.7% ஏதோ போயிருந்துச்சு. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 172. அதுக்கான இமீடியட் இலக்கு வந்து 177, 5 ரூபா. சரியா? ஃபியூச்சர்ஸில் விளாடணும்னு நினச்சா நீங்கள் விளாண்டுக்கலாம். பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, வீக்லி சார்ட்டில் வந்து அப்சைட் மேலே வந்து நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது. ஒரு 3-3.5 மாதத்தில் வந்து அப்சைடு வந்து 220 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் சிபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணிங்க. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம்.
ஸோ டாடா ஸ்டீல் வந்து 220 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் வீக்லி சார்ட், டெய்லி சார்ட்டில் 177 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டிஎல்எஃப் ரொம்ப நல்லா இருக்குது. 786 ரொம்ப நல்ல நம்பரில் 786 வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். டே சார்ட்டில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, வீக்லி சார்ட்லையும் அப்சைட் கொடுத்துருக்கு. ஸோ 4 டிஜிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஐ கிவன் யூ ஹிண்ட். நீங்களே வந்து உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணிங்க. சரியா? டிஎல்எஃப்பை பொறுத்த வரைக்கும். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் சோலா ஃபைனான்ஸ், நம்ம ஊர் சரக்கு. சரியா? இன்றைக்கி வந்து க்ளோஸ் அபவுட் 4.1% வந்து அப்பா இருந்துச்சு. சூப்பர் டூப்பரான மூவ். இன்றைக்கி வந்து வால்யூம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, ப்ரைஸ் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அண்ட் இன்றைக்கி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போதும் 1583 வந்து க்ளோஸ் ஆச்சு. அதுக்கான இலக்கு அடுத்த ஒரு 15-20 நாளில் வந்து 1735, ரைட்? 35ல் 25, 1725 வந்து காட்டிகிட்டு இருக்கு. ஸோ நம்ம 5 ஸ்டாக்கை பற்றி பேசினோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பற்றி பேசினோம். நிஃப்டியோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் வச்சு சில விஷயங்கள் நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிரகாரமும் ப்ரொஜெக்ஷன்ஸ் பண்ணியிருந்தோம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்டை எதிர்பார்க்குறேன். அண்ட் முடிஞ்சால் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டன் அமுக்குங்க. ஸோ தட் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு மணி அடிக்கும். நன்றி, வணக்கம்.